அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். தீவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் வழி நடத்துகிற தூயாவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருமே நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் நாம் அவருடைய இந்த சிலுவை பாதையில் நாம் தியானித்து வந்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருமே நிலையான வாழ்வை பெறுவதற்காக, நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்காக தன்னையே கையளித்திருக்கின்றார். திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையாகவே நாம் கடவுளுடைய கட்டளைக்கேற்ப வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய அருளையும் ஆசிரியரையும் இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளுடைய கட்டளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ்கின்றோம். உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். உண்மையாகவே நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டுமானால் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து மன்னித்து வாழ்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே நிறைவுள்ளவர்களாக மாறுகின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இதற்காகத்தான் அழைக்கின்றார். நிறைவுள்ளவர்களாக வாழ நாம் தொடர்ந்து திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது லோயோலா எல்சியத்தில் உள்ள திருச்செலவி ஆலயத்தில் நடைபெறும் தவக்கால சிறப்பு திருப்பலியில் கலந்து ஜெபிக்க வந்துள்ள அனைத்து இறை மக்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறையருள் பெற்று நல்ல சுகத்தோடு வாழவும், இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்கவும், குறிப்பாக இந்த கல்வியாண்டு இறுதியில் அரசு தேர்வு எழுதும் 12, 11, 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை இறை ஞானத்தோடும் நல்ல முறையில் தேர்வு எழுதி உயர் மதிப்பெண் பெறவும், அவர்கள் குடும்பத்தில் அமைதி நல்ல சுகத்தோடு இருக்கவும், லோயோலா பப்ளிகேஷன் வரும் 2025ஆம் கல்வியாண்டிற்கு எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாத்திரை ஒப்புக் கொடுப்போம். நல்ல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார். எனவே எல்லா தேவைகளுக்காகவும் நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நம்முடைய குற்றங்குறைகள் எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள அன்பு தந்தையே இறைவா, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பி அருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறன்பு செயல்களை ஆற்றி உடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணம் உள்ளவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ததே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 16 முதல் 19 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. முழுமுடி தாங்கிய என் தலையை பார், மனம் வருந்துவாயா?
தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தில் நின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இனியவர்களே, நிறைவுள்ளவராய் இருத்தல்தான் தவக்காலத்தில் கடவுள் நம்மிடம் விரும்பி கேட்கிற ஒரே காரியம். கடவுள் கொடுக்கிற அனைத்தையும் முழுமையாக்கி தருகிறார், நிறைவுள்ளதாக்கி கொடுக்கிறார். கடவுள் எதையுமே குறைவுபட்டதாக படைத்ததும் இல்லை, குறைவுபட்டவற்றை நிறைவாக்காமல் விடுவதும் இல்லை. இனியவர்களை தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், தொடக்கத்தில் கடவுள் உலகத்தை உருவாக்கும் முன்பதற்கு அது உருவற்று வெறுமையாக இருந்தது, குறைவுபட்டு கிடந்தது. ஆனால் கடவுள் உலகத்தை மிக அருமையானதாக மாற்றி தாம் படைத்த அனைத்தையும் நோக்குகிறார். அவை மிகவும் நன்றாய் இருந்தது. கடவுள் அனைத்தையும் நிறைவுள்ளதாக மாற்றுகிறார் என்பதை விவிலியத்தில் இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கிறோம். கானா ஒரு திருமணத்திலே அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது, குறைவு ஏற்படுகிறது. கடவுள் 6 கற்சாடிகளில் ஊற்றப்பட்ட தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். யூதர்களுடைய கணக்குப்படி 6 என்பது குறைவுபட்டதாகவும் 7 என்பது நிறைவுள்ளதாகவும் இருக்கிறது. எனவே 6 கற்சாடிகள் என்பதே குறைவுபட்ட ஒரு இடத்தை, ஒரு நிலையை காட்டுகிறது. குறைவுபட்ட நிலையில் ஆண்டவர் நிறைவுள்ளதை கொடுக்கிறார், மிகவும் சுவையானதை கொடுக்கிறார், எல்லாரும் மனம் மகிழ்ந்து இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். இனி இவர்களே, கடவுளுக்கு எப்பொழுதும் நிறைவுள்ளதை கொடுப்பதற்கு தான் விருப்பம். நிறைவுள்ளதை கடவுள் கொடுக்க விரும்புவது போல கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும்
நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தவ காலத்தில் ஒரு சிந்தனையை கடவுள் கொடுக்கிறார். நான் நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். உங்களுடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இனி இவர்களே, கடவுள் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அதை அப்படி சொல்லாமல் உங்களுடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இனி இவர்களே, விண்ணக தந்தை என்று சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரு பிள்ளை சரியான விதத்தில் பேசவில்லை, பழகவில்லை, மரியாதை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையை பார்த்து நாம் கேட்கிற கேள்வி என்ன? யார் உங்கள் அப்பா? உங்கள் அப்பா யாருன்னு கேட்போம். ஏனென்றால் தந்தையை போல தான் பிள்ளை இருப்பான் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. அப்படி தானே? அப்பனை போல பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறான் என்கிற பழமொழி கூட நம்முடைய வழக்குகளில் உண்டு. எனவே ஒரு குழந்தையினுடைய நடத்தை என்பது குழந்தையினுடைய தந்தையினுடைய நடத்தையோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டியது. ஒரு குழந்தையினுடைய தந்தை எப்படி இருப்பாரோ அதுபோல தான் குழந்தையும் இருப்பார் என்று இந்த சமூகம் கருதி கொண்டிருக்கிறது. இனி இவர்களே, இந்த சூழ்நிலையில் நாம் ஏன் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் நம்முடைய தந்தை நிறைவுள்ளவர், கடவுள் நிறைவுள்ளவராய் இருப்பதனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் இயேசு சொல்கிறார், இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் பிள்ளைகள் ஆவீர்கள். எனவே யார் ஒருவர் தன்னிடம் இருக்கிற நிறைமையை மற்றவருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார். இந்த தவ காலத்தில் நாம் ஏன் மீண்டும் மீண்டுமாக இதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது? இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவராக வாழ்ந்து காட்டினார். இனி இவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து துன்புற்றார், அந்த துன்பத்தின் வழியாக அவர் நிறைவுள்ளவராக மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவுள்ளவராக மாறினார்? அவர் இன்னொருவருக்காக, தாம் படைத்த பிள்ளைகளுக்காக, மக்களுக்காக, எந்த மக்கள் தங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, எந்த மக்கள் தன்னை ஒதுக்கிவிட்டார்களோ, எந்த மக்கள் தன்னை ஏளனப்படுத்தினார்களோ அந்த மக்களுக்காக தனது இறுதி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். இனியவர்களே, தான் துன்புற்றதால் மட்டுமல்ல, தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக துன்பப்பட்டதால் இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவராக மாறினார். கெனோசிஸ் என்கிற ஒரு இறையியல் சொல்வார்கள், எப்பொழுது கடவுள் தன்னை முழுவதுமாக வெறுமையாக்கினாரோ அப்பொழுது அவர் எல்லாம் பெற்றவராக மாறுகிறார். எப்பொழுது தன்னிடம் இருக்கிற இறுதி சொட்டு இரத்தத்தையும் தனது உயிரையும் இன்னொருவருக்காக கையளிக்க கடவுள் தயாராக மாறினாரோ அப்பொழுது ஆண்டவர் நிறைவுள்ளவராக மாறுகிறார். எப்பொழுது தனது உயிரையும் இழந்து, தந்தையே உம்முடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன், எல்லாம் நிறைவேறிவிட்டது, எனது உயிரை உம்முடைய கரங்களில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுது அவர் நிறைவுள்ளவராக மாறுகிறார். எனவே துன்பப்படுதலில் நிறைவு இருக்கிறது. இன்னொருவருக்காக துன்பப்படுவதில் விண்ணக தந்தையினுடைய நிறைவையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இனி அவர்களே, இந்த நிறைவை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் ஆசைப்படுகிறார். எப்படி அந்த நிறைவை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? கடவுள் எல்லாம் வல்லவர், அனைத்தையும் கடந்தவர், அனைத்திற்கும் மேலானவர், அவரால் நிறைவை பெற்றுக்கொள்ள முடிகிறது. நான் சாதாரண மனிதன், படைக்கப்பட்டவன், நான் காலத்திற்கு உட்பட்டவன், எனக்கு பலவீனங்கள் இருக்கிறது, நான் எப்படி கடவுளுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற கேள்வி நமக்கு எழலாம். புனித பவுலடிகளார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் சொல்கிறார், அவரோடு இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகின்றீர்கள். இனி இவர்களை நான் கடவுளுடைய நிறைவை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கடவுளோடு இணைந்திருப்பதனால் அந்த நிறைவை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன், நான் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறேன், நான் எப்படி நிறைவு பெற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒருவன் அந்த ஊருக்கு வந்திருந்த ஒரு முனிவரை பார்த்து சொன்னாராம், முனிவரே, நான் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன், நிறைவுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு புனிதத்தன்மை இருக்க வேண்டும், தூய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் விழுந்து விடுகிறேன். ஒரு அடி முன்னேறினால் 4 அடி பின்தங்கி போகிறேன், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னார். இனி இவர்களே, அந்த குரு சொன்னாராம், எனக்கு நீர் ஒரு வேலை செய், அந்த வேலை முடிந்தவுடன் உனக்கான வழிமுறைகளை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். சொல்லுங்கள், நான் செய்கிறேன்.
அவர் ஒரு சல்லடை கொடுத்துருக்கிறார். சல்லடைனா சலிக்கிற ஒரு அந்த சல்லடையை கொடுத்து, இந்த சல்லடையை நீ தண்ணீரால் நிரப்பி கொண்டு வா, உனக்கான உத்வேகத்தையும் உபதேசத்தையும் நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அந்த மனிதன் குருவுடைய வார்த்தையை தட்ட விரும்பவில்லை, ஓடி செல்கிறான். அந்த சல்லடையில் தண்ணீரை நிரப்புகிறான். கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது தண்ணீர் அதில் இல்லை. ஒவ்வொரு முறையும் அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை இந்த முறை இந்த முனிவர் ஏதாவது மந்திரம் ஏதாவது செய்துவிட்டு அதில் தண்ணீர் நிரப்பி கொண்டு வர உதவி செய்தாலும் செய்யலாம் என்கிற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு முறையும் செல்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தண்ணீரை அவன் கோரி கொண்டு வருகிற பொழுதே தண்ணீர் காலியாகி விடுகிறது. ஈரப்பதத்தை மட்டும்தான் கொண்டு வருகிறான். ஒரு கட்டத்தில் அவன் எரிச்சல் படுகிறான். நீர் ஒரு முனிவர், முற்றும் துறந்தவர், எல்லாம் அறிந்தவர், உமக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையா? உம்மிடமா நான் உபதேசம் கேட்க வந்தேன் என்று சொல்லி கேட்கிறான். என்ன பிரச்சனை என்று அவர் கேட்கிறார். இது சல்லடையில் எப்படி தண்ணீர் நிரப்ப முடியும்? ஏன் இந்த கேள்வி உனக்கு முதலிலே வரவில்லை என்று கேட்டான். அவன் சொன்னான், நீர் ஒரு முனிவர், எனவே நீ சொல்லுகிற காரியத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனால் நான் கேட்கவில்லை. ஆனால் என்னால் நிரப்ப முடியவில்லை. இப்படி நிரப்ப முடியாத, செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ சொல்கிறீரே, அப்படி என்றால் நான் முழுமை அடைய முடியாது என்பதை நீர் மறைமுகமாக சொல்ல விரும்புகிறீரா? நான் நிறைவடைய முடியாது என்கிற பண்பை சொல்லித் தருவதற்காக எனக்கு இந்த திட்டத்தை வைத்தீரா என்று கேட்கிறான். இல்லை, இந்த சல்லடையில் நீரை நிரப்ப முடியும் என்று சொல்கிறார். அவனுக்கு குழப்பமாக போகிறார். அது எப்படி முடியும்? இத்தனை முறை நான் முயற்சி செய்து பார்த்து விட்டேன். ஏதாவது கொண்டு அடைத்து விட்டால் அதில் தண்ணீரை நிரப்ப முடியுமா என்று கேட்கிற பொழுது ஒருபோதும் அதை செய்யாதே. சல்லடை ஓட்டையாகவே இருக்கட்டும். சல்லடை ஓட்டையாக இருக்கிற பொழுது தான் உன்னால் நிரப்ப முடியும் என்று சொல்கிறார். அவனுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாக போகிறது. நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய கைகளிலே அந்த சல்லடையை கொடுக்கிறான். அந்த முனிவர் அவனை அழைத்து கொண்டு ஆற்று பகுதிக்கு செல்கிறார். அந்த ஆற்றுக்குள் சல்லடையை எரிந்து விடுகிறார். சல்லடைக்குள் தண்ணீர் ஏறும்ப சல்லடை மூழ்கி விடுகிறது. இப்பொழுது சல்லடையில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறதா என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், ஆம், சல்லடையில் நீர் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. இப்பொழுதும் சல்லடை ஓட்டையாகத்தான் இருக்கிறது. அவன் சொல்கிறான், இப்பொழுதும் சல்லடை ஓட்டையாகத்தான் இருக்கிறது. ஓட்டையான சல்லடையில் எப்படி முழுமையாக நீரை நிரப்பினேன் என்று கேட்கிறார். நீங்கள் அதை தூக்கி எறிந்தீர்கள். அப்பொழுது சொல்கிறார், நீ நிறைவடைய வேண்டும் என்று விரும்பினால் நிறைவை உனக்குள் அள்ளி கொண்டு வர விரும்பாதே, நிறைவுக்கு உன்னை அர்ப்பணித்து விடு. எப்பொழுது அந்த சல்லடையில் நீ தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டாயோ ஒவ்வொரு முறையும் நீ தோற்று போனாய். ஆனால் நான் அந்த ஆற்றின் நிறைவுக்குள் அந்த சல்லடை எறிந்து விட்டேன். அதில் இருக்கிற குறைவுகளோடு ஆற்றுக்குள் விழுந்த அந்த சல்லடை நிரம்பியது, நிறைவை பெற்றுக்கொண்டது. இனியவர்களே, இது போன்ற தான் பவுலடிகளார் நம்மை சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து விடுங்கள். நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், நாம் முழுமையை அடைய முடியாத நிலையில் இருக்கலாம், நமக்கு ஏராளமான சிக்கல்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், ஒவ்வொரு முறையும் நாம் வீழ்ந்து போகலாம். ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவருக்குள் நம்மை இணைத்து விடுகிறோமோ, எப்பொழுது ஆண்டவருடைய நிறைவுக்குள் நாம் ஐக்கியமாகி விடுகிறோமோ, நாமும் நிறைவு பெற்றவர்களாக மாற முடியும். இனியவர்களே, இயேசு கிறிஸ்து துன்பத்தின் மூலம் அவர் நிறைவை பெற்றுக்கொண்டார். அவருக்குள் இணைவதன் மூலம் நாமும் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அது என்ன சைடு வேயா? அது குறுக்கு வழியா? நான் துன்பப்படாமல் இயேசுவின் மூலமாக அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளவா? மீட்பை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவோடு இணைகிற பொழுது நானும் அதே உணர்வையும் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவோடு இணைந்ததனால் நான் நிறைவை பெற்றுக்கொள்கிறேன், உண்மைதான். ஆனால் நான் நிறைவை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கான அடையாளம் என்ன? நான் இயேசுவை போல் வாழ்தல். இனியவர்களே, மெழுகுவர்த்திகள் இருக்கிறது. ஒரு மெழுகு திரியை அணைந்து விட்டது என்று சொன்னால் இன்னொரு திரியிலிருந்து நாம் ஒளியேற்றி விடுகிறோம். ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் வித்தியாசம் எதில் வெளிப்படுகிறது? அந்த மெழுகுதிரியை தனியாக கொண்டு செல்லுகிற பொழுதும் அது ஒளிவிடும் என்று சொன்னால் அதே ஒளியை பெற்றிருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். அதுபோல ஆண்டவரிடம் இருக்கிற நிறைவை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை மற்றவர் எப்படி கண்டுகொள்வது? நான் எப்பொழுது ஆண்டவரை போலவே வாழ ஆசைப்படுகிறேனோ, ஆண்டவரை போலவே வாழ முயற்சி செய்கிறேனோ, அப்பொழுதுதான் நான் ஆண்டவரிடமிருந்து நிறைவை பெற்றுக்கொண்டேன் என்பதை நானும் புரிந்து கொள்ள முடியும், மற்றவரும் கண்டுகொள்ள முடியும். இனியவர்களே, இயேசு எனக்காகவும் துன்பப்பட்டார், தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும் துன்பப்பட்டார், விண்ணகத்தின் திருவுளம் அது என்பதற்காகவும் துன்பப்பட்டார். ஆனால் மற்றவருக்காக என்ற துன்பத்தில் தான் அவர் நிறைவை பெற்றுக்கொண்டார் என்றால், நான் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட நிறைவை மற்றவருக்காக அர்ப்பணிக்கிற பொழுது, மற்றவர்களுடைய துன்பங்களுக்காக அதை அர்ப்பணிக்கிற பொழுதுதான் என்னில் இருக்கிற நிறைவை நானும் கண்டுகொண்டு மற்றவருக்கும் அதை காட்டுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நான் விண்ணக தந்தையின் மகனாக மாறுகிறேன். இனியவர்களே,
நான் விண்ணக தந்தையினுடைய பிள்ளை, நாம் விண்ணக தந்தையினுடைய பிள்ளைகள் என்பதை இந்த வழியாகத்தான் என்பித்து காட்ட முடியும். இயேசு அதை விரும்புகிறார். இந்த தவ காலத்தில் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசுவை போல, விண்ணக தந்தையை போல நிறைவுள்ளவர்களாக வாழ ஆசைப்படுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். நிறைவுள்ளவர்களாக வாழ நமக்கு இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். நிறைவுள்ளவர்களாக வாழ அழைப்பை கொடுக்கின்ற இறைவன் நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். எனவே தந்தையிடத்திலே நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். பணியாளரை பலப்படுத்தும் தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் உமது தூய வழிகளை கற்பித்து தூயதோர் உள்ளத்தை அவர்களுக்குள்ளே படைத்து உறுதி தரும் புதுப்பிக்கும் ஆவியை அவர்களிடம் உருவாக்கி இயேசுவைப் போல துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியூட்டும் இறையரசை கட்டியெழுப்ப வேண்டிய அருளை அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவங்களை நினைவு கூறாத தந்தையே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் இத்தவ காலத்தில் இறைப்பற்று கலந்த அச்சம் கொண்டவர்களாகவும் தாழ்ச்சி உள்ளவர்களாகவும் உமக்கு தொண்டு செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக வாழவும் நாங்கள் ஒவ்வொருவரும் இத்தவ காலத்தில் உறவுகளை புதுப்பித்து கொண்டு அடுத்தவரின் நல்வாழ்விற்காக எம்மையே அர்ப்பணித்து உமக்கேற்ற அர்த்தமுள்ள வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளின் ஆதரவே இறைவா, கடின நோய்களினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்படும் அனைத்து நோயாளிகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். மக்களை வாட்டி வதைக்கும் எல்லா நோய்களும் அகன்று அவர்கள் சுகமடையவும் அவர்களுடைய வேதனைகளை தனித்தருளவும் உம்மை நோக்கி அபய குரல் எழுப்பும் எங்களின் உடல் உள்ள ஆன்ம பொருளாதார தேவைகளை நிறைவு செய்ய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் கண்களை மூடி இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவன் நமக்கு தந்தையாக தாயாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அனைவரும் கரங்களை கூப்பி நம்முள் உறைந்திருக்கின்ற ஆண்டவரை நோக்கி ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் என்ற அந்த பாடல் வரிகளை நாம் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை
கரம் பிடித்து வழிநடத்தியிருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இனியும் வரக்கூடிய காலங்களிலும் இறைவனுடைய கரங்களிலே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். விண்ணக தந்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கின்றார். நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்காக, நிறைவுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டுமானால் நம்மிடம் இருக்கின்ற குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட வேண்டும். அவருடைய ஆசீராலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தால் நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது நிறைவான வாழ்வை பெற்றுக் கொள்கின்றோம். ஒவ்வொருடைய உள்ளங்களில் இருக்கின்ற எல்லா தடைகள், பிரச்சனைகள் நீங்க வேண்டும். நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் நாம் வெளியே வர வேண்டுமானால் முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற நல்ல தெய்வமே, நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதுநாள் வரை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை, இனியும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் மாற வேண்டும். ஆண்டவரை, இந்த நாளிலே படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் முழுமையாக உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரை, நல்ல கல்விஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் சிறப்பாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும். ஆண்டவரை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் மாற்றி போடுவீராக. இதோ என்னால் படிக்க முடியவில்லையே, ஞாபக சக்தி குறைவாக இருக்கின்றதே, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கின்றதே, படித்ததெல்லாம் எழுத முடியாமல் போய்விடுகின்றது என்று வேதனைப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்று சாலமோனு கொடுத்த அதே ஞானத்தையும் வேகத்தையும் இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்து நிறைவாக ஒரு வெற்றி பாதையிலே செல்ல வேண்டும். ஆண்டவரை, ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் முழுமையாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். மாணவ செல்வங்களை வழிநடத்துவதற்காக நூல்களை தயாரித்து கொண்டிருக்கின்ற த லோயோலா பப்ளிகேஷன் நிறுவனரையும் அவர் குடும்பத்தாரையும் பணியாளர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நீரே துணையாக இருப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த கல்வியை புகுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இருளிலிருந்து ஒளிக்கு வருவதற்காக, ஒளியின் மக்களாக வாழ்வதற்காக அந்த கல்வி செல்வத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எளிய முறையிலே அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்னுமாக உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முழுமையான விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று சொன்னீரே. நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஆண்டவரை, நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நிறைவாக பதில் மொழி தந்தருளும். ஆண்டவரை, பாதை மாறி செல்லக்கூடிய பிள்ளைகளை ஒரு புதிய வழிக்கு அழைத்து வாரும். ஆண்டவரை, தவறான பழக்க வழக்கங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்களுக்குள்ளாக முடங்கி போய் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல ஒரு மனநிலையை கொடுத்து ஒரு புதிய வழிக்கு அழைத்து வருவீராக. தவறான பழக்க வழக்கின் காரணமாக எதிர்கால வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும். ஆண்டவரை, ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒளியேற்றும். ஆண்டவரை, ஒளியின் மக்களாக வாழ்வதற்கு அவர்களை முழுமையாக அழைத்து வருவீராக. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுடைய கண்ணீர்கள், வேதனைகளை பாரும். ஆண்டவரை, என்னுடைய பிள்ளைகள் திருந்த மாட்டார்களா, குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்களாக மாற மாட்டார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோருடைய கண்ணீரை பாரும். ஆண்டவரை, உங்கள் கண்ணீரெல்லாம் நான் மாற்றுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வாக்கு கொடுத்தவரை,
ஒவ்வொருடைய துன்பங்கள், பிரச்சனைகள், கண்ணீர் அனைத்தையும் நீர் மாற்றுவீராக. இங்கிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முழுமையாக உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களையும் நிறைவேற்றும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய காலங்களிலும் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நிறைவான வெற்றியை கொடுத்து ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவான அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து வழி நடத்துவீராக. இதோ இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடல். அன்பின் பழியாயேற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய் படும் மனதின் துயர் தீர்ப்பாய். படும் மனதின் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாயேற்பாய் வாழ்வின் கோடைகள் பெருகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையால் வாழ்கின்றோம். வாழ்வின் கோடைகள் பெருகின்றோம் அருள் வள்ளலுன் கருணையால் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். முழு முதல் தலைவா முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாயேற்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பாய் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்க திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாயிரவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருச்சுவின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை என்றும் எப்பொழுதும் தகுதி உள்ளவர்களாகிய மாற்றுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவர்
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றின் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே இறைவா, புனிதர் வானுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவானங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, இணை ஆயர்கள், குருமறைவினர், துறவிகள், இறை மக்கள் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். அன்பு தந்தை இறைவா, இது வந்து நாளில் இங்கு வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக.
தி லோயோலா பப்ளிகேட் நிறுவனர், அவருடைய குடும்பம், பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நிறைவான அருளையும் ஆசிரியம் பொழிந்து வழிநடத்தி அருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுடைய அருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து மிருதயங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேர்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் புது திரு அவையில் உன் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுரத்திற்கு ஏற்பதற்கு அமைதி உட்பையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பு சமாதானம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருப்பலி மூலமாக நமக்கு தந்திருக்கின்ற அன்பை சமாதானத்தை ஒருவர் மற்றுடைய முகங்களை பார்த்து புன்னையோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கினவர். உடைய தந்தை உங்களை நிறைவுள்ள மக்களாக மாற்றுவார். நீங்கள் என்னுள் நிலைத்திருங்கள் என்று கூறுகின்ற அன்பு தெய்வம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அன்பை ஒருவர் மற்றவரோடு நீங்கள் பகிர்ந்து வாழுங்கள். இந்த தபக்காலத்தில் இறைவனுடைய இறை அன்புக்கு சான்று பகிர்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் அன்பு, மன்னிப்பு, நீதி, உண்மை போன்ற நல்ல பண்புகளை நீங்கள் வளர்த்தெடுங்கள் என்று கூறுகின்ற அன்பு தெய்வம், இந்த அன்பு தெய்வத்தினுடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, அடியனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவாய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். அன்பு தந்தை இறைவா, உமது மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவுள்ள ஆதரவால் தொடர்ந்து காத்திருவீராக. பின்னக படிப்பினைகளால் நீரே நிரப்பினர்களோடு உமது மீட்பு அளிக்கும் ஆதரவால் உடன் இருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. திருவயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அஞ்சு அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினால்